அனைவருக்கும் வணக்கம். 2026இல் சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடும் அனைத்து கட்சியினருக்கும் தான் இந்த பதிவு. 2026இல் வெற்றி பெற்று ஆட்சியை அமைக்கும் அரசானது 5 வருடத்தில் மக்களுக்கு என்ன செய்ய வேண்டும், மக்களின் உண்மையான தேவைகள் என்ன அப்படிங்கிறத நான் ஒரு பட்டியல் போட்டு வச்சுருக்கேன். ஸோ அதனை அரசு நிறைவேற்றி தருமாறு மிகவும் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். அதில் முதலாவதாக விவசாயம். விவசாயிகள் விளைவிக்கும் விளைபொருட்களை இடைத்தரகர்கள் இல்லாமல் விவசாயிகளே நேரடியாக விற்பனை செய்ய அரசு வழிவகை செய்ய வேண்டும். விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு சிறப்பு இலவச மருத்துவமனைகள் துவங்கப்பட வேண்டும். இதில் அனைத்து வசதிகளும் ஏற்படுத்தி தரமான இலவச மருத்துவம் வழங்கப்பட வேண்டும். விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு மானிய விலையில் மாதந்தோறும் ஊட்டச்சத்து பொருட்கள் வழங்கப்பட வேண்டும். சிறு குறு விவசாயிகளுக்கும் மின் மோட்டார் வசதி ஏற்படுத்தி தர வேண்டும். விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு வங்கி கடன் பெறும் முறை எளிமையாக்கப்பட வேண்டும். விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகளுக்கு சலுகை விலை உணவகம் துவங்கப்பட வேண்டும். மேலும் உணவுப் பொருட்கள் தரமானதாக வழங்கப்பட வேண்டும். விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளர்களுக்கு அரசின் வாயிலாக அடையாள அட்டை வழங்கப்பட வேண்டும். விவசாயிகளுக்கு வெள்ள நிவாரணம் உயர்த்தி தரப்பட வேண்டும். இயற்கை விவசாயம் ஊக்குவிக்கப்பட வேண்டும். இயற்கை முறையில் விவசாயம் செய்யும் விவசாயிகளுக்கு விற்பனை கூடமானது அவர்களுக்கு அரசானது இலவசமாக கட்டித்தரப்பட வேண்டும். விவசாயி மற்றும் விவசாய கூலி தொழிலாளிகள் பணியின் போது ஏற்படும் விபத்து அல்லது பெரிய அளவில் காயம் ஏற்பட்டு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டால் அவர்கள் மருத்துவமனையிலிருந்து வீடு திரும்பும் நாட்கள் வரை அவர்களின் ஊதியத்தை அரசே வழங்க வேண்டும். அதேபோன்று விவசாயிகளுக்கு நெல் குடோன்கள் சிறந்த கட்டட அமைப்புடன் கட்டித்தர அரசானது வழிவகை செய்ய வேண்டும். அடுத்ததாக நாம் பார்க்க இருக்கிறது கல்வி. அனைத்து பள்ளிகள் மற்றும் கல்லூரிகளில் கட்டிடங்கள் மற்றும் அடிப்படை வசதிகள் தரமான முறையில் ஏற்படுத்தி தர வேண்டும். எழுத்து தேர்வுக்கு கொடுக்கப்படும் முக்கியத்துவம் போன்று செய்முறை தேர்வுக்கும் அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் தற்காப்பு கலை மற்றும் விளையாட்டுகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுக்கப்பட வேண்டும். தனியார் பள்ளி மற்றும் கல்லூரிகளில் கல்வி கட்டணத்தை அரசே நிர்ணயம் செய்ய வேண்டும். அதைவிட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் பள்ளி அல்லது கல்லூரிகளுக்கு நிரந்தர சீல் வைக்க வேண்டும். அரசு பள்ளி மற்றும் கல்லூரிகளில் பணியாற்றும் ஆசிரியர் அல்லது பேராசிரியர்கள் டியூஷன் எனப்படும் கட்டண வகுப்புகள் நடத்துவதற்கு அரசானது தடை விதிக்க வேண்டும். மாணவர்கள் படிக்கும் காலத்திலேயே அவர்களுக்கு சுயதொழில் பயிற்சியும் மேலும் சித்த மருத்துவ குறிப்புகளும் முதலுதவி சிகிச்சை முறையும் பாடப்புத்தகத்தில் இடம்பெற செய்ய வேண்டும். 12ஆம் வகுப்பில் மாநில அளவில் முதல் 10 இடங்களை பிடிக்கும் மாணவ மாணவிகளுக்கு மேற்படிப்பு செலவுகள் அனைத்தையும் அரசே ஏற்றுக்கொள்ள வேண்டும். பள்ளி மற்றும் கல்லூரிகளில் எந்த மத கோவில்களும் இருக்கக்கூடாது. மாணவ மாணவிகளுக்கான கல்வி உதவித்தொகை சாதிய அடிப்படையில் இல்லாமல் பொருளாதார அடிப்படையில் வழங்க வேண்டும். மேலும் மாற்றுத்திறனாளிகளுக்கு கூடுதல் சிறப்பு கல்வி உதவித்தொகையும் வழங்க வேண்டும். ஒரே நாடு ஒரே கல்வி முறையை அமல்படுத்த மத்திய அரசுக்கு அரசானது வலியுறுத்த வேண்டும். இதனால் பணம் படைத்தவர்களுக்கு ஒரு கல்வி, ஏழைகளுக்கு ஒரு கல்வி என்ற அவலநிலை தவிர்க்கப்படும். சாதி மதம். பாடப்புத்தகத்தில் சாதி மதங்கள் உருவான உண்மையான வரலாறு இடம்பெற வேண்டும். இதனால் சாதி மதங்கள் பெருமை பேசுபவை அல்ல, மாறாக அது ஒரு காரண பெயர் என்பதை அனைவரும் புரிந்து கொள்ள முடியும். சாதி மதம் அற்றவர் என்ற பெயரில் சாதி சான்றிதழ் பெறுபவர்களுக்கு அவர்களை ஊக்குவிக்கும் வகையில் வட்டியில்லா தொழில் கடன் வழங்கப்பட வேண்டும். மேலும் சிறப்பு பரிசுகளும் வழங்கப்பட வேண்டும்.
சாதி மத பாகுபாடு இல்லாமல் யார் வேண்டுமானாலும் எந்த தொழில் வேண்டுமானாலும் செய்யலாம் என்ற வகையில் அரசானது அவர்களுக்கு உதவி செய்ய வேண்டும். சாதியை காரணம் காட்டி அவர்களின் தொழில்களில் எவரேனும் இடையூறு செய்தால் அவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்க வேண்டும். சாதி அடிப்படையில் சுடுகாடு மற்றும் இடுகாடுகள் இனி கட்டப்படக்கூடாது. மாறாக அனைவருக்கும் பொதுவான சுடுகாடு மற்றும் இடுகாடுகள் கட்டித்தர அரசுக்கு வலியுறுத்துகிறேன். சாதி வன்கொடுமைகளில் ஈடுபடுபவர்களுக்கு கடுமையான தண்டனைகள் வழங்கப்பட வேண்டும். தற்போது இருக்கும் தண்டனை விட கூடுதல் தண்டனை நிறைவேற்ற வேண்டும். சாதி என்பது ஒரு காரண பெயர் என்பதை மறந்து தாழ்த்தப்பட்ட மற்றும் பழங்குடியின மக்களை சாதி பெயரை சொல்லி இழிவுபடுத்தும் கும்பலுக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் சாதி பெயரில் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். எடுத்துக்காட்டாக, பறையன் என்ற பெயர் மொழி தமிழன் என்றும், பல்லன் என்ற பெயர் விவசாய தமிழன் என்றும், பழங்குடியினர் வேட்டை தமிழன் என்றும், சக்கிலியன் என்ற பெயர் சீர்தமிழன் என்றும் மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். அடுத்ததாக மருத்துவம். அரசு மருத்துவமனைகளின் தரம் உயர்த்தப்பட வேண்டும். மேலும் அங்கு தரமான இலவச சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும். தனியார் மருத்துவமனைகளில் அரசு நிர்ணயம் செய்யும் கட்டணத்தையே நோயாளியிடம் வசூலிக்க வேண்டும். அதைவிட கூடுதல் கட்டணம் வசூலித்தால் அந்த மருத்துவமனைகள் நிரந்தரமாக சீல் வைக்க வேண்டும். தரமற்ற வியாபார நோக்கத்திற்காக மட்டுமே செயல்படும் மருத்துவமனைகள் நிரந்தரமாக சீல் வைக்க வேண்டும். அரசு மருத்துவமனைகளில் பணிபுரியும் அனைத்து பணியாளர்களுக்கும் ஊதியம் உயர்த்தப்பட வேண்டும். அரசின் குழந்தை நல சிறப்பு மருத்துவமனைகள் பெருமளவு துவங்கப்பட வேண்டும். அரசு மற்றும் தனியார் மருத்துவமனைகளில் லஞ்ச ஊழல் நடைபெற்றால் சம்பந்தப்பட்ட நபர்கள் நிரந்தர பணி நீக்கம் செய்யப்பட வேண்டும். தனியார் மருத்துவமனைகளில் மருத்துவர்கள் வசூலிக்கும் டாக்டர் ஃபீஸானது டாக்டர் ஃபீஸுக்கு முறையான ரசீது கொடுக்கப்பட வேண்டும். அடுத்தது நம்ம பார்க்குறது வேலைவாய்ப்பு. பெரும்பாலான அரசு துறைகளில் முன்பு இருக்கும் அரசு பணியாளர்களை விட கூடுதல் பணியாட்கள் பணியில் நியமிக்கப்பட வேண்டும். எந்தெந்த இடங்களில் அரசின் டாஸ்மாக் கடைகள் இருக்கின்றதோ அந்த கடைகளை நிரந்தரமாக மூடிவிட்டு அவ்விடங்களில் அரசின் சலுகை விலை உடற்பயிற்சி நிலையங்கள் அமைக்கப்பட வேண்டும். இந்த உடற்பயிற்சி நிலையத்தில் பயிற்சியாளராக சிறந்த உடற்பயிற்சி ஆணழகன்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கப்பட வேண்டும். அவர்களுக்கு நல்ல ஊதியமும் அதோடு இலவச ஊட்டச்சத்து பொருட்களும் அரசானது வழங்க வேண்டும். லஞ்ச ஒழிப்பு துறையில் அதிகப்படியான நேர்மையான அதிகாரிகள் பணியில் நியமிக்கப்பட வேண்டும். துப்புரவு பணியாளர்கள் அதிகமாக நியமிக்கப்பட வேண்டும். அவர்களின் ஊதியமும் உயர்த்தப்பட வேண்டும். சுயதொழில் பயிற்சி கூடங்கள் அரசால் பெருமளவு துவங்கப்பட வேண்டும். இதனால் பலர் தன் சொந்த காலில் சுயதொழில் தொடங்கி வாழ்வில் முன்னேற வழிவகுக்கும். மேலும் அனைத்து துறைகளிலும் லஞ்சம் மற்றும் ஊழல் ஒழிக்கப்பட வேண்டும். மேலும் லஞ்ச ஒழிப்பு துறையில் பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். மக்கள் அதிகமாக கூடும் இடங்களில் ஆண் பெண் என தனித்தனியே அரசின் ₹1 கட்டண கழிவறைகள் அமைக்கப்பட வேண்டும். மேலும் இந்த கழிவறைகள் சிறந்த முறையில் பராமரிக்கப்பட வேண்டும். பிச்சை எடுப்பவர்களுக்கு தரமான முறையில் விடுதிகள் கட்டித்தரப்பட வேண்டும். அவர்களுக்கு அங்கு அனைத்து வசதிகளும் இலவசமாக செய்து கொடுக்கப்பட வேண்டும். நம் மாநிலத்தில் பிச்சை எடுக்கும் நிலை முற்றிலுமாக ஒழிக்கப்பட வேண்டும். மீறி பிச்சை எடுத்தால் அவர்கள் மீது கடுமையான நடவடிக்கைகள் எடுக்கப்பட வேண்டும். பெருமளவு மரங்கள் நடப்பட வேண்டும். நீர்நிலைகள் சரியான முறையில் பராமரிக்க வேண்டும். சுற்றுச்சூழல் பாதுகாப்பு நடவடிக்கைகள் அதிகமாக எடுக்கப்பட வேண்டும். காவல்துறையில் பல அதிரடி மாற்றங்கள் கொண்டு வரப்பட வேண்டும். ஒழுக்கம் மற்றும் அறம் தவறி செயல்படும் காவல்துறையினர் மீது கடுமையான நடவடிக்கை எடுப்பதோடு அவர்கள்